சென்னை பாரிமுனையில் சட்டக்கல்லூரி மாணவி பிரியா என்பவர் மாநகர போக்குவரத்து கழக பேருந்தில் ஏறியுள்ளார். கிளாம்பாக்கம் வரை செல்லும் அந்த பேருந்தில் தாம்பரம் செல்வதற்காக பயணச்சீட்டு எடுத்த பிரியா தாம்பரம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கவில்லை. அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்க காத்திருக்கும் போது நடத்துனர் மணி, நீங்கள் இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி வந்துவிட்டதால் தாம்பரத்தில் இருந்து பயணத்திற்காக 15 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கச் சொல்லி கேட்டிருக்கிறார். மாணவி பிரியா டிக்கெட் எடுக்க முடியாது என்று மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தாம்பரத்தில் இறக்கிவிடாமல் இதுவரை அழைத்து வந்தது உன்னுடைய தவறு என கூறி நடத்துனரிடம் அந்த பெண் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் நடத்துனரை அந்த மாணவி ஒருமையில் அசிங்கமாக பேசியதாகவும் பதிலுக்கு நடத்துனரும் அந்த மாணவியை ஒருமையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பெண் நான் யார் தெரியுமா, வழக்கறிஞர் என சொல்லிக்கொண்டு நடத்துனர் மணியை கன்னத்தில் பளார் பளார் என 2 அடி அடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடத்துனர் மணி மற்றும் சட்டக்கல்லூரி மாணவி பிரியா இருவரும் ஒருவர் மீது ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இரு தரப்பினர் புகாரையும் ஏற்றுக்கொண்ட கிளாம்பாக்கம் போலீசார் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு இடையே நடத்துனர் செருப்பால் தாக்கப்பட்டதாக கூறி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்கள் பேருந்துகளை நிறுத்திவிட்டு திடீர் போராட்டத்தில் குதித்ததால் தங்கள் பகுதிகளுக்கு செல்ல மாநகர பேருந்து கிடைக்காமல் சில மணி நேரம் பயணிகளும் அவதிக்கு உள்ளாயினர். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.